எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை என்னை தாங்கிக் கொள்ளும். பஞ்சி ஜம்பிங் அப்படின்னு ஒரு அட்வென்ச்சரஸ் ஸ்போர்ட் ஒன்று உண்டு. மலைக்கிட்ட கொண்டு போய் விட்டுட்டு சேஃப்டிக்காக ஒரு கயிறு ஒன்று கட்டியிருப்பாங்க. அங்கேருந்து நீங்கள் குதிக்கணும். எல்லாராலையும் அதை பண்ண முடியாது. உண்மையிலே தைரியமாக இருக்கிறவங்களால மட்டும்தான் அதை பண்ண முடியும். ஆமென். அதே மாதிரி தான் எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம் நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் தேவனுடைய கிருபை என்ற அந்த கயிறு நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம விழுந்தாலும் அது நம்மளை சேதப்படுத்தாது. அவருடைய கிருபை நம்மளை தாங்கிக் கொள்ளும். ஆமென். நம்மளுடைய திராணிக்கு மேலாக நம்ம சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் விட மாட்டார். என்ன பிரச்சனை வந்தாலும் அவருக்கு தெரியும் நம்மளோட லிமிட். அதுக்கு மேலே அவருடைய கிருபை நம்மளை தாங்கிக் கொள்ளும். வசனம் சொல்லுது, உலகம் உண்டாகிறதுக்கு முன்பதாகவே தேவனுடைய கிருபை இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த கிருபை நமக்கு கிடைச்சிருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நேத்தைக்கு இல்லை, தேவ கிருபை என்னைக்கும் இருக்குது. ஆமென். அந்த கிருபை என்னைக்கும் மாறாதது. ஆண்டவருக்கு தெரியும் அவர் கிருபை நம்ம கூட இருக்கிறதுனால நமக்கு ஒன்றும் நடக்காது, ஆகாது அப்படின்னு. அதே மாதிரி சாத்தானுக்கும் தெரியும் அவரோட கிருபை நம்ம கூட இருக்கிறதுனால நமக்கு ஒன்றும் ஆகாதுன்னு. ஆனாலும் நம்மளை பயம் காட்டணும், நம்ம பயப்படணும், நான் ஒரு ஃபெயிலியர், நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு நம்மளை அப்படியே ஹீஸ் புல்லிங் அஸ் பேக், நம்மளை அப்படியே இழுக்கிறான். ஆனால் தேவனுடைய கிருபை பற்றின அறிவு நமக்கு இருந்துச்சுன்னா என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், என்ன தோல்வி வந்தாலும் நம்ம அவரை பாடிக்கொண்டே இருப்போம், அவரை துதிச்சு கொண்டே இருப்போம், அவரை ஆராதிச்சு கொண்டே இருப்போம். ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம என்னைக்கு தோக்க போறதில்ல. அவருடைய கிருபை நம்ம கூட இருக்கிறதுனால தோல்வி என்பது நம்ம வாழ்க்கையில கிடையாது. ஹல்லேலூயா. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தூக்கி 7 மடங்கா எரிகிற அக்கினி சூளையில போடுறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு சேதமும் வரல. அவங்களுக்கு தெரியும் தேவன் கிருபை அவங்களோடு இருந்தது என்று. அதனால்தான் அவங்க சொல்றாங்க, நாங்க ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். சிங்க கெபில தானியேலை தூக்கி போடுறாங்க. ஆனா தானியேலுக்கு எந்த சேதமும் வரல. ஏன்னா தானியேல் ஆராதிக்கிற தேவன் கிருபை நிறைந்த தேவன். ஹல்லேலூயா. ஒருவேளை கோலியாத் படைகளோட வந்திருக்கலாம், நல்ல பலவானனா இருக்கலாம், ஆயுதங்கள் எல்லாம் கையில இருக்கலாம். ஆனா கோலியாத் கிட்ட இல்லாத ஒண்ணு தாவீது கிட்ட இருந்துச்சு. அதுதான் தேவ கிருபை. ஹல்லேலூயா.